இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவும் டெலிஷியஸ் அண்ட் சிம்பிளான மெத்தடில் செய்கிற ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 வாழைப்பழம் அதோட கோதுமை மாவு இருந்தால் போதும், இந்த ரெசிபியை இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே பண்ணிடலாம். ரெசிபியை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். நீங்கள் மஞ்சள் பழத்துக்கு பதிலாக செவ்வாழை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பழம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்வீட்காக 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்கும் போது ஸ்வீட்டோட ஃப்ளேவரை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப்பு சேர்த்துக்கோங்க. பாலில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பேனில் பொரிக்க தேவையான அளவு ஒரு 250 ml ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்போ எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி ஆயிலில் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். இதை 2 பக்கமும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வு கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லைனா அவுட் சைடு நல்லா கலர் மாறிடும், உள்ள மாவு அப்படியே இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் எண்ணெயை இன்னொரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதிரசெல்லாம் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது ஜீரா பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இங்கே ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு ஏலக்காவை ரஃபாக இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூட கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. முழுமையாக கரைஞ்சா போதும், பாகுபதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஜீராவை ஒரு 30 செகண்ட் நல்லா ஆற விட்டுடுங்க. பபிள்ஸ் எல்லாம் அடங்கி இந்த மாதிரி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வாழைப்பழ பேனை இதில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 மினிட் அந்த மாதிரி ஒரு சைடு நல்லா ஜீராவில் ஊற வச்சுட்டு மறுபடியும் இதை திருப்பி போட்டுக்கலாம். 30 செகண்ட்லேருந்து 1 மினிட் வரைக்கும் சுகர் சிரப்லேயே அப்படியே ஊற விட்டுடலாம். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெளியே தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா பீசஸையும் சுகர் சிரப்பில் ஒரு 1 மினிட் 2 பக்கமும் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக வாழைப்பழத்தை வச்சு பனானா மால்புவா ரெடி பண்ணியாச்சு. இதை சர்வ் பண்ணுறது தான் இதில் இருக்க ஹைலைட்டு. அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்த எல்லா பீசஸையும் இந்த மாதிரி 1 பை 1 அலைன் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பு மீதியை இந்த மாதிரி பேன் கேக் மேலே நல்லா ஃப்ளோயிங்காக இருக்க மாதிரி ஊற்றி விட்டுடலாம். கார்னிஷ்காக இன்னும் கொஞ்சம் நட்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பனானா மால்புவா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. கெஸ்ட் எல்லாம் வராங்க, நல்லா டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வாழைப்பழம் இருந்தால் போதும், இந்த ரெசிபியை இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்போட சாப்பிட்றதுக்கு செம்ம ஸ்வீட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இதே போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபிஸோடு மீட் பண்ணலாம்.